சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை கொள்கை எதிரி என தவேக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக தவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை கொள்கை எதிரி என தவேக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் தவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக தரப்பிலிருந்து திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை கொள்கை எதிரி என தவேக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் தவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தவேக துணை பொதுச் செயலாளர் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை போயர் கார்டனில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் பாஜகவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதாவது கோயம்புத்தூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி கருத்தரங்கின் போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். மக்களுடைய நலனிற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்ல தயார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன் அவர் பேசியிருந்த மேடைகள் எல்லாமே கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரிகளுடனான கூட்டணி நிச்சயம் இருக்காது என்கின்ற அந்த கருத்தையும் பதிவு செய்திருந்தார். ஆனால் மக்களுடைய நலனிற்காக அந்த கொள்கை எதிரி அல்லது அரசியல் எதிரிகளுக்கு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இது கட்சியினுடைய நிலைப்பாடு, எக்காரணம் கொண்டும் பாஜகவுடனான கூட்டணி இருக்காது என்கின்றதை திட்டவட்டமாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வக்பு சொத்துக்கள் தொடர்பாக அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் கூட்டணி குறித்தான தகவலை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அவர் தேர்தலில் வந்தாலும் கட்சியினுடைய நிலைப்பாடு ஒன்றே ஒன்றால் கொள்கை எதிரி அரசியல் எதிரான கூட்டணி எப்போதுமே இருக்காது. மக்களுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் சென்றிருக்கலாம் என விஜய் பேசியிருப்பதற்கு மக்களுக்கான குரல் கொடுப்பது, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பது ஆகியவற்றில் தான் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்ல தயார், கூட்டணியில் சமரசம் கிடையாது என்கிறதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.